கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அல்லேலூயா. இங்கே ஒரு சீஷியை குறித்து நாம் பார்க்கிறோம். அவள் பேர் துர்கால் என்று சொல்லப்படுகிற தபித்தாள். அவளுடைய ஊரு யோப்பா பட்டணத்தில் இருந்திருக்கிறார். யோப்பா பட்டணம். அவளுடைய குணாதிசயங்களை குறித்து பார்க்கும்போது அவள் எப்படிப்பட்ட சொன்னா நற்கிரிகளை செய்கிறவள். அல்லேலூயா. நற்கிரிகளை அதான் அவள் மரித்து போன பிறகு இங்க பார்க்கிறோம். அதே அதிகாரத்துல துர்கால் தங்களுடனே இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். பாருங்க. ஆகவே நற்கிரிகளை செய்கிறவர். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் நற்கிரிகளை செய்ய வேண்டும். ஆகவே நம்மோடு கூட வரக்கூடியது ஒன்றே ஒன்று, நாம் செய்கிற நற்கிரிகள் தான் நம்மோடு கூட வரும். வீடோ ஆஸ்தியோ பங்களாவோ எதுவும் நம்மோடு கூட வரப்போறதில்லை. ஒன்னே ஒன்று, நாம் செய்கிற நற்கிரிகள் நம்மோடு கூட வரப்போகிறது. அவனுடைய கிரிக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறது சொல்றார். ஆகவே நாம் இந்த பூமியில வாழும்போது நாம் நற்கிரிகளை செய்கிறவர்களா இருக்கணும். துர்காலை போல நாம் நற்கிரிகளை செய்ய வேண்டும். அது மாத்திரம் அடுத்தது என்ன செய்த சொல்லி பார்க்கும்போது தர்மங்களை மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார். தர்மங்களை செய்ய வேண்டும். ஆகவேதான் கொர்நேலியு பற்றி பார்க்கும்போது கூட அவன் தானா தர்மங்களை செய்து குடும்பத்தார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்து ஜெபம் செய்து கொண்டு வந்தான். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நற்கிரிகள். ஆகவே நாம் நற்கிரிகளை செய்யணும். மாளிகை என்ற தான தர்மங்களை செய்யும் போது அங்கே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நாம் நற்கிரிகளை செய்யாம தான தர்மங்களை செய்யாமல் இருந்தால் கூட இந்த செய்தியை கேட்கிற தின தியானத்தை தியானிக்கிற அந்த வேலையில நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நற்கிரிகளை செய்ய நாம் முயல்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. செபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. தொற்கால் நற்கிரிகளை செய்து கொண்டு வந்தால், தானா தர்மங்களை செய்து வந்தால் சொல்லி பார்க்கிறோம். இதுபோல் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில நற்கிரிகளை செய்கிறவர்களாய் தானா தர்மங்களை செய்து உம்மாலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற மக்களாய் வாழ உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.